Hi friends, welcome back to Tamil Cloud channel. நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா TCP புரோட்டோகாலுக்கும் UDP புரோட்டோகாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? நார்மலா நீங்க எந்த டொமைன்ல ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க ஃபயர்வால் நெட்வொர்க்கிங் அட்மினா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா எந்த டொமைன்ல ஒர்க் பண்ணாலும் ஒரு ஃபயர்வால் கான்ஃபிக் பண்றீங்க, ஒரு VPN கான்ஃபிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்துட்டு இப்போ AWS ரூட்டிங் டேபிள்ல போய் நம்ம ஒரு போர்ட்டை வந்து நம்ம அலோவ் பண்றோம்னாலும் என்ன புரோட்டோகால்ல நம்ம இதை சென்ட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணி ஆகும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கான காமன் ஃபேக்ட் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா மஸ்ட். ஒரு பேசிக் திங் தான், அதான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க போலாம். ஆக்சுவலா டிசிபி அப்படின்றது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்றாங்க. சரிங்களா? கனெக்ஷன் ஓரியன்டட் ஓவரால் இன்டர்நெட்ல இது பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா எரர் செக்கிங். அதாவது நீங்க வந்துட்டு இங்க இருந்து பாக்கெட் வந்து இன்னும் 2 கம்ப்யூட்டர் அனுப்புறீங்க, ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட் பண்றீங்க அப்படின்னா அது எரர் செக் பண்ணும். கேரண்டியா வந்து டெலிவரி ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து என்ஷூர் பண்ணும். இது டிசிபி வந்துட்டு அதான் மெயின் திங். இது கனெக்ஷன் ஓரியன்டா இருக்கும். இது கேரண்டியா எரர் செக் பண்ணி கேரண்டியா டேட்டா வந்து டெலிவரி ஆயிருக்கா அப்படின்றது, பேக்கெட்ஸ் எல்லாம் டெலிவரி ஆயிருக்கா அப்படிங்கிறது எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிசிபி புரோட்டோகால் அப்படிங்கிறது. யூடிபி வந்து பாத்தீங்கன்னா யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் லெஸ். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எரர் செக்லாம் பண்ணாது. உங்களுக்கு எரர் செக்லாம் பண்ணாது. கண்டினியூஸா சென்ட் பண்ணிட்டே இருக்கும் டேட்டா வந்துட்டு. அவங்க ரிசீவ் பண்ணாங்களோ ரிசீவ் பண்ணல. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் தான் பாத்தீங்கன்னா யூடிபி. சரிங்களா? இதுக்கான டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன்லெஸ் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது ஏன்னா இன்சூர் பண்ணுது. ரிலையபிலிட்டி உங்களுக்கு எப்படியாவது அந்த டேட்டா வந்து எப்படி சென்ட் பண்ணிடும். உங்களுக்கு வந்து ரிலையபிளா வந்து கொண்டு போய் சேர்த்துரும். யாரு? டிசிபி. ஆனா யூடிபி அப்படி கிடையாது, அன்ரிலையபிள். சரிங்களா? தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல். கண்டிப்பா அதுல வந்து இருக்கும். அதுல வந்து ஒரு சார்ட் இருக்கும். அதாவது என்ன எவ்வளவு டேட்டா போயிருக்கு, ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கும்? டிசிபி இருக்கும். ஆனா வந்துட்டு அந்த மாதிரியான எந்த கண்ட்ரோலையும் வந்து மேனேஜ் பண்ணாது. யூடிபில வந்து மேனேஜ் பண்ணாது. சரிங்களா? அதான் வந்து நாட் ஃப்ளோ கண்ட்ரோல். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அனுப்பும். உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டமேட்டிக் நடக்கும். ஆனா இங்க எதுவும் ஆர்டர்லாம் இருக்காது. இதுல யூடிபில எதுவும் ஆர்டர்லாம் வந்து எதுவும் ஃபாலோ பண்ணாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூடிபி புரோட்டோகால். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்பீடு. கண்டிப்பா இதெல்லாம் இவ்வளவு மேனேஜ் பண்றதுனால டிசிபி வந்து ஸ்லோவா தான் இருக்கும். யூடிபி வந்து ஃபாஸ்டா தான் இருக்கும். சரிங்களா? ரெண்டுக்கு வேற வேற மாதிரி யூஸ் கேஸ் இருக்கு. அந்த யூஸ் கேஸ் நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூஸ் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா HTTPS வேர்ல்டு வைட் வெப் அது பூரா பாத்தீங்கன்னா டிசிபி வந்துட்டு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டேட்டா ரிசீவ் ஆகலைன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து அதே மாதிரி செக்யூர் செல் SSL வந்து பாத்தீங்கன்னா அதுல யூஸ் பண்றோம். தென் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் FTP அதுல யூஸ் பண்ற ப்ரோட்டோகால். தென் இமெயில் இதுலலாம் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? இதை பார்த்தாலும் உங்களுக்கு ஐடியா வரும். கண்டிப்பா இதுல ரிலேபிளா நடந்து ஆகணும் அப்படின்றதுனால. தென் யூடிபி வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா VPN டனலிங் ஸ்ட்ரீமிங். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டேட்டா நீங்க ஆன்லைன்ல லைவா பாக்குறீங்களா, இந்த லைவ் பிராட்காஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூடியூப்ல தான் சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டேட்டா ரிசீவ் ஆயிருக்கா ரிசீவ் ஆகல. ஏன்னா நம்ம வந்து லைவ்ல ஒரு இது பார்த்துட்டு இருப்போம். சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப விட்ட இடத்துல இருந்து நம்ம பழசா போயிட்டு இருந்தா லைவ் நீங்க பார்க்க முடியாது. லைவ் வேற ஒன்று போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப டேட்டா வந்து நமக்கு சிட்டினா நமக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்ல கரண்ட்ல ஏதோ வாட்டவர் திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்றேன் அப்படின்னா விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்காது. எங்க இப்ப லைவா போயிட்டு இருக்கோ அந்த டேட்டா தான் உங்களுக்கு வந்து இதாகும். அது மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா யூடிபி புரோட்டோகால். இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் லைவ் ப்ராட்காஸ்ட் டிஎன்எஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா வாய்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்தாகணும். சரிங்களா? நம்ம திரும்ப பிரேக் ஆயிட்டு இருந்ததுக்காக நம்ம முதல் இருந்தா வந்துட்டு இருந்தோம்னா யாரும் பேசிக்கிற முடியாது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடிபி புரோட்டோகால தான் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. எஃபிஷியன்ஸா அது ஒர்க் பண்றது கண்டிப்பா யூடிபி புரோட்டோகால் சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி டிசிபி வந்து அதுக்கேற்ற மாதிரியான சம் ரிலையபிலிட்டிக்காக இருக்கக்கூடிய சம் கன்சென்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசிபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து டிசிபி யூடிபிக்கான ப்ரோட்டோகால். இது இதுக்கான சம் இது இருக்கு. உங்களுக்கு வந்து டிசிபி எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படி ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம டிசிபி யூடிபி மட்டும் டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. இன்னொரு வீடியோல நம்ம டிசிபிக்கான ஹேண்ட்ஷேக் இப்போ SSL சர்டிஃபிகேஷன் எப்படி வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறது, HTTPS வந்து எப்படி வந்துட்டு ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறது அந்த கிளைண்ட் சர்வர் மோடுக்குள்ள வந்து என்ன மாதிரியான கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. பாய்.